ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்துல ஒரு குட்டி ஆடு சும்மா பசும்புள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. புல்லு ரொம்ப சுவையா இருந்ததால கவனிக்காம மெல்ல மெல்ல காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டுச்சு. மாலை ஆகும்போதுதான் அதுக்கு வழி தெரியலன்னு புரிஞ்சுது. மேல மழையும் ஆரம்பிச்சுச்சு. இப்போ ஒதுங்க இடம் தேடணும்னு நினைச்சு சுத்தி பார்த்தப்போ ஒரு பெரிய குகை கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனே அதுக்குள்ள போயிடுச்சு. ஆனா அது சிங்கத்தோட குகைன்னு அதுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல குகைக்குள்ள எலும்பு துண்டுகளும் பெரிய காலடி சோடுகளும் பார்த்ததும் ஆடு நடுங்க ஆரம்பிச்சுச்சு. இங்க இருந்தா உயிரே போயிடும், ஆனா இப்போ பயந்தாதான் பிரச்சனைன்னு மனசுல முடிவு பண்ணுச்சு. அதுக்குள்ளே வேட்டையாடி வந்த சிங்கம் குகை வாசல்ல வந்துச்சு. ஆட்டுக்குட்டி அங்கே அமைதியா உட்கார்ந்துருப்பதை பார்த்ததும் அதுக்கு சற்று சந்தேகம். யாரு நீ? ஏன் குகையில என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? எனக்கு பயம் இல்லையான்னு கேட்டுச்சு. ஆடு உடனே கம்பீரமா, நானா இந்த காட்டுக்கே அரசன். இதுவரைக்கும் 50 சிங்கம் 100 புலி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இரவுக்கான சிங்கம் தேடி இங்க வந்தேன். நல்ல வேலையா நீயே வந்துட்டேன்னு சொன்னுச்சு. இத கேட்ட சிங்கம் கலங்கி போயிடுச்சு. இது வேற லெவல் மிருகமா இருக்கேன்னு பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுச்சு. அத கண்டு ஒரு நரி, ஏன் இவ்வளவு பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு. சிங்கம் நடந்ததை சொல்லியதும் நரி சிரிச்சு, அது ஒரு சாதாரண ஆடுதான், உங்களை ஏமாத்திருக்கு, வாங்க சேர்ந்து போய் பிடிக்கலாம்னு சொன்னுச்சு. சிங்கத்துக்கு இன்னும் பயம். உடனே நரி, நம்பிக்கை இல்லனா நம்ம இருவரோட வாளையும் கட்டிக்கலாம், நீங்க ஓடுனாலும் நான் உங்களோடவே வருவேன்னு சொன்னுச்சு. அதுக்கு பிறகு இருவரும் வாளை கட்டிக்கிட்டு குகைக்கு போயிட்டாங்க. அத தூரத்துல பார்த்த ஆடு இப்போ இன்னும் ஒரு தந்திரம் வேணும்னு நினைச்சுச்சு. அவங்க அருகா வந்ததும் ஆடு சத்தமா, ஏன் நரியாரே, 2 சிங்கம் கூட்டி கொண்டு வா சொன்னேல்ல, ஏன் ஒருத்தரை தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்? பரவாயில்ல, இப்போ இந்த சிங்கத்தையே சாப்பிடுறேன், இன்னொன்னு நாளைக்கு கொண்டு வான்னு சொன்னுச்சு. இத கேட்ட சிங்கம் ஷாக்கு. அடடா, நரி என்னை ஏமாத்தி இந்த மிருகத்திடம் கொடுக்க போகுதான்னு நினைச்சு உடனே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சுச்சு. வால் கட்டி இருந்ததால நரியும் தரதரன்னு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி சும்மா சிரிச்சுக்கிட்டு பாதுகாப்பா குகையை விட்டு வெளியேறி தன் கூட்டத்துக்கு போய் சேர்ந்துச்சு.